2025 ஆண்டிலே நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவருக்கு என்னன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு பிரியம்தான். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு பிரியம், என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு பிரியம். என்ன ஆசீர்வதி ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபிச்சேன்னா அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு பிரியப்படுகிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலனுக்கு 4 குணாதிசயம் தேவைப்படுகிறது. அதிலையும் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த வருஷம் நிறைய உண்மையா நடங்க. கர்த்தர் உங்க மேல பிரியமாய் இருப்பார். செம்மையா நடங்க. உங்க ஜெபத்தை கேட்பாரு. நீதியை செய்யுங்க, நியாயத்தை செய்யுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். டெஷுவா விடுதலை பெருவிழா. இக்கூட்டத்தில் போதகர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அநேக சகோதர சகோதரிகள் சுகம் பெற்ற சாட்சி உங்கள் பார்வைக்கு. அவங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது. அவங்க பியூர் முஸ்லீம். அவங்களுக்கு கேன்சர் இருக்குது யூட்ரஸில் அப்படின்னு சொன்னாங்க. டெஷுவா மீட்டிங்கில் ஜெபிக்கிறதுக்காக கூட்டு நிற்க வச்சு ஜெபிக்க வச்சேன். 3 மாதம் கழித்து திருப்பி நாங்கள் டெஸ்ட் எடுத்தோம். அந்த டெஸ்ட்டு டோட்டலாக அப்படியே நெகட்டிவ், எதுவுமே இல்லை. அவங்களுக்கு 3rd ஸ்டேஜில் இருந்த கேன்சர் 0. வேலையும் இல்லை. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. பாஸ்ட் எனக்காக ஜெபம் பண்ணும்போது சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரப்போகுது, அது ஒரு இருள் தடுத்து நிறுத்தி இருக்குது, இப்பொழுது அந்த இருள் விலகுது அப்படின்னு சொல்லி குறிப்பாக அதை ஜெபம் பண்ண பிறகு அடுத்த வாரமே எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் எனக்கு கையில் கிடச்சிது. எனக்கு 2 காதுலையுமே சீழ் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆப்ரேஷன் தான் செய்யணும், ஒரு காதுக்கு 1 லட்ச ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா கிட்ட ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். இப்போது அந்த 2 காதுலேருந்தும் சீழ் வரது இல்லை. 1.5 மாதம் 2 மாதமாக சீழே வரதில்லை. சளி பிடிச்சாலும் ஆனால் சீழ் வரதில்லை. ஏசப்பாவுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். 6 வருஷமாய் காதுல சீல் வந்துட்டே இருந்தது. இங்க ஜெபித்த பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீலை நிறுத்தி போட்டார். ரிலேட்டிவ்ஸ் மூலமாக நாங்கள் டெஷுவா மீட்டிங்க்கு போன வருஷம் பிப்ரவரி மாதம் வந்தோம். அப்போ ப்ரோ ப்ரேயர் பண்ணாங்க. ஆகஸ்ட்டில் நீங்கள் கன்சீவ் ஆவீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஏசப்பா எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆகஸ்ட்டில் நாங்கள் கன்சீவ் ஆனோம். மார்ச்சில் பாப்பா பிறந்தா. இன்னைக்கு நாங்கள் சாட்சியாக நிற்கிறோம். ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். ஒவ்வொரு 2வது சனிக்கிழமை டெஷுவா விடுதலை பெருவிழாவில் சகோதரர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் ஜெபிப்பார்கள். நீங்களும் டெஷுவா கூட்டங்களில் கலந்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். நடக்கும் இடம் நம்பர் 20 சியோன் காம்ப்ளெக்ஸ், முத்தமிழ் நகர், பம்மல், பல்லாவரம், சென்னை 43. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9629706724. எண்ணற்ற தேவ பிள்ளைகள் சகோதரர் நெல்சன் ஜாஸ்பர் கொடுத்த ஆன்லைன் செய்திகள் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் விடுதலை பெற்று வருகின்றனர். விடுதலை கொடுக்கும் செய்திகளை பார்த்து பயனடையுங்கள். மேலும் நெல்சன் ஜாஸ்பர் மினிஸ்ட்ரீஸ் அபிஷியல் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகாமையில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். கட்டுக்களில் இருக்கும் அநேகருக்கு பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2025 ஆண்டிலே நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், என்னாகமம் 24 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்றும் நம்ம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வேதாகமத்திலே இஸ்ரவேல் என்ற வார்த்தை எங்குள்ளது, எப்படி இந்த வார்த்தை வந்தது என்பதை தான் நம்ம ஆழமாய் நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 32 அதிகாரம் 24 வசனத்திலிருந்து 30 வசனம் முடியும் நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தரித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு
அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சென்று சுலுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். ஆமாம், அந்த இஸ்ரவேல் என்ற பெயர் முதலாக யாருடைய வாயிலிருந்து புறப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது. இது யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, யாக்கோபுக்கு கர்த்தர் இந்த நாமத்தை கொடுக்கிறார். கர்த்தர் இந்த யாக்கோபை தான் இஸ்ரவேலாய் மாற்றினார். இஸ்ரவேல் என்றால் தேவனோடும் மனிதனோடும் போராடி ஜெயத்தை பெற்றுக்கொண்டவன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த யாக்கோபை தான் இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். யாக்கோபு யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இவர் ஈசாக்கின் 2ஆம் குமாரனாய் இருக்கிறார். இவர் எப்படியாப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இவர் குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவர் சேஷ்ட புத்திர ஆசீர்வாதத்தையும் கிருபையையும் அவர் தன்னுடைய மூத்த சகோதரனாகிய ஏசாவினிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டவர். இவருக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தெல்லாம் இவர் தனக்காக எடுத்து கொண்டவர். யாக்கோபு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாக்கோபுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எத்தன், ஏமாற்றுக்காரு. முந்தி எல்லாத்துலையும் என்ன பண்ணிட்டாரு, எல்லாவற்றையும் எடுக்கிறாரு. அப்போ இவர் எப்படியாப்பட்டவர் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் நல்ல குணாதிசயம் பெற்றவர், சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தை கிருபையினால் பெற்றவர். தாய் தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிந்து இருந்தார். அது மாத்திரமல்ல, வெறும் கையா இவர் என்ன பண்றாரு, தன் மாமனாகிய லாபான் வீட்டிற்கு அவர் செல்லுகிறார். வெறுமையா போறார். இவர் சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தை தன் தகப்பன்கிட்ட பெற்றுக்கொண்டு தன் சகோதரனுடைய ஆசீர்வாதம், சகோதரன் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்னா, சகோதரன் இச்சையினால் என்ன பண்ணார், கிருபையை இழந்து போயிட்டாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. பசியோடு வந்தார். இவர் அந்த டைமில் என்ன பண்ணார், கூழ் கிண்டிட்டு இருந்தார். தலைவர் கூழ் கிண்டினோடனே அவர் எனக்கு கொடு. அப்போ இவர் கேட்குறாரு, ஓ சேஷ்ட புத்திர பார்த்தா எனக்கு தருவியா? உடனே அதில் என்ன இருக்கு எடுத்துக்கோ. அந்த வேல்யூ என்ன பண்ணல, அலட்சியம் பண்ணிட்டார். சில நேரத்தில் ஒரு சில மனிதர்களுக்கு நல்ல கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். இந்த கிருபையை கொடுக்கும் பொழுது அந்த கிருபையை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் எல்லார்ட்டையும் வித்துறக்கூடாது. ஆனால் ஏசாவுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தின் மேன்மையை ஏசா தெரிஞ்சு கொள்ள முடியல. அவர் தன்னுடைய சேஷ்ட புத்திரத்தை என்ன பண்ணுறாரு, விற்று போட்டுட்டாரு. அவர் இந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு பெற்றுட்டு ஜாலியாக என்ன பண்ணிட்டாரு, அம்மா சொல்லிட்டாங்க, போ போ லாபான் வீட்டுக்கு போ, அங்கே போயிட்டு என்ன பண்ணு, நீ அங்கே அவங்களுடைய மகளை திருமணம் பண்ணிக்கோ. அப்போ இவர் போகிறாருங்க லாபான் ஐயா வீட்டுக்கு போயிட்டு வெறும் கையாக தான் போகிறாரு. இவர்கிட்ட என்ன தான் இருக்குது, கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதாவது அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் இவர்கிட்ட இருக்குது. அப்பா வாயினால் நிறைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கி நம்ம யார் வாயால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? தகப்பனுடைய வாயினால், தாயினுடைய வாயினால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா அதை பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலா மாறணும் அப்படின்னா முதல் ஸ்டெப்பு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கூடாரவாசியாய், நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், அவர்களை கனப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். அந்த குணாதிசயம் யாருக்கிட்ட இருக்குது? யாக்கோபிட்ட இருந்தது. சில டைம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில அம்மா சில அப்பாலாம் என்ன பண்ணுவாங்க, தான் பிள்ளைய சில டைம் என்ன பண்ணுவாங்க, ஏ எருமை அப்படின்வாங்க. இல்லை
சில டைம் என்ன பண்ணுவாங்க, நீ உருப்பிடுவியா அப்படின்வாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி வருது, அவங்க பிள்ளைகளுக்கு எப்படி ஆசீர்வாதமாக வருது? இல்லை, ஆசீர்வாதமாகவே இல்லை. தப்பி தவறினாது எங்கள் பிள்ளைகளை ஏதாவது இந்த மாதிரி ஒரு மிருக பெயரை சொல்லிட்டு, அப்போ டேடி நீங்கள் யாருன்னு கேட்டுருவாங்க. அப்போ நீங்கள் யார் டேடி, நீங்கள் யார் மம்மி அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ தான் நம்ம யோசித்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் கோபத்தில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், சில வார்த்தைகளை விடுறோம். ஆனால் இங்கே யாக்கோபை குறித்து பார்க்கும் பொழுது முதல்ல தன்னுடைய தகப்பன்கிட்டையும் தன்னுடைய தாய்கிட்டையும் அவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர் அந்த ஆசீர்வாதத்தோடு வெறும் கையாய் செல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாற்றணும் அப்படின்னா நம்ம முதல்ல நம்மளுடைய தகப்பன் தாயிட்டேருந்து ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருக்கணும். ஆமாம், இன்றைக்கி அதுதான் நம்ம நல்லா ஜெபிக்கணும். தகப்பன் தாயிட்டேருந்து நல்ல ஆசீர்வாதம் பெற்றவர்கள். அப்போ இந்த யாக்கோபு லாபான் வீட்டுக்கு போன பிறகு அங்கே போராடுறார். நிறைய காரியத்தில் என்ன பண்ணுறாரு, போராடுறாரு. எவ்வளவோ தன்னுடைய மாமனால் ஏமாற்றப்படுகிறார், வஞ்சிக்கப்படுகிறார். ஆனாலும் அங்கே அவர் நிலைத்திருந்து என்ன நடக்கிறது, அவரோட போராடி ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்து தன் மனைவியோட பிள்ளைகளோடு அவர் திரும்புகிறார். எப்படி? ஆசீர்வாதத்தோடு லாபான் வீட்டிலேருந்து திரும்புகிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாட்டேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு ஏசாவை ஏமாற்றிட்டு ஓடி வந்தார். ஏசாவுக்கு தெரியாது இவர் வெளியே வந்தது. ஏசாவை ஏமாற்றிட்டு வந்துட்டார். இப்போ எங்கள் மாமாட்டேருந்து எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ எப்படி வராரு, மாமாக்கிட்டையும் சொல்லலை. எவ்வளோ பாருங்கள் பஞ்சகம். எல்லாவற்றையும் அவர் அள்ளிக்கிட்டு வராரு. அப்படியே எல்லாம் அங்கே மாமனார் கையிலேருந்து வாங்கிட்டு வராரு. சொல்லாமல் கொள்ளாமல் வந்துடுறாரு. பாருங்க, அப்படி வந்த மனுஷன்தான் அந்த யாக்கோபு. அவர் ஒரு எத்தனாய் இருக்கிறார். இந்த யாக்கோபு இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல தேவனோடு போராடுறாரு. நான் எல்லா இடத்துலையும் எல்லாரையும் ஏமாற்றிட்டு வந்துட்டேன், என்ன நீங்கள் ஆசீர்வதிங்க. அடுத்த ஆசீர்வாதம் யார்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, என்னை ஆசீர்வதித்தால் மாத்திரம்தான் உங்களை போக விடுவேன். போராடிட்டு இருக்கிறார். இரவு நேரம் முழுவதும் ஜெபத்தில் போராட்டம். போராடி ஜெபிக்கிறார். ஏன்னா அவருக்கு என்ன பயம் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம போகும்பொழுது ஏசா கிட்ட மாட்டிடக்கூடாது, கொன்று போட்டுறக்கூடாது, இதெல்லாம் பயம் இருக்குது. உடனே ஆண்டவர்கிட்ட நல்லா இரவு நேரம் முழுக்க போராடுறாரு. போராடி ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். உடனே ஆண்டவர் சொல்கிறார், நான் போகட்டும், என்னை விடுப்பா. உடனே இல்லை, நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சாதான் நான் விடுவேன் அப்படின்றாரு. சரி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆசீர்வாதம் வரத்துக்கு முன்னாடி இவருடைய பேர் ஆண்டவர் மாற்றுறார். இது வரைக்கும் நீ எத்தனை இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு இருக்கிற, இப்போ இனிமே நீ என்னட்டையும் நீ போராடி நீ ஜெயத்தை பெற்றுட்ட. இனி நீ யாக்கோபு இல்லை, நீ யாரு, இஸ்ரவேல். அல்லேலூயா. ஆமாம், ஒரு இஸ்ரவேலை ஆண்டவர் மாற்றினார். அங்கே தான் ஆண்டவருடைய வாயிலிருந்து அவருக்கு ஒரு நாமம் தரிக்கப்படுகிறது. அந்த நாமம் தான் இஸ்ரவேல். அல்லேலூயா. ஜெபித்து போராடுகிற ஒரு மனுஷன்ட்ட போராடுறாரு, தேவன்ட்ட போராடுறாரு. அப்பொழுது அவருடைய பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டது. இஸ்ரவேல் என்றால் தேவனோடும் மனிதனோடும் போராடி ஜெயித்தவர் என்று சொல்லி அர்த்தம். இஸ்ரவேல் என்றால் 12 கோத்திரத்திற்கு தகப்பன் என்று சொல்லி அர்த்தம். இவர் ஆண்டவர் 12 கோத்திரத்திற்கு தகப்பனாய் இவர் மாற்றுகிறார். இஸ்ரவேல் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அப்போ இஸ்ரவேலை 2ஆக நம்ம பிரிக்கலாம். எப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தார் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லலாம். இப்போ நாமெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நாமும் யார் தான்? ஆமாம், இஸ்ரவேலர்கள் தான். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்கள் நாம். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலரை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை யாராவது வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே.
யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நாம எல்லாரும் எப்படியா? கிறிஸ்து இயேசுவுக்கு ஒன்றாயிருக்கிறோம். 29வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானா ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமா, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் யார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், இவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறார்கள். நம்மளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. இந்த ஆண்டு நம்ம ஒரு ஆசீர்வாதமாக வாழ போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆனால் நம்ம இஸ்ரவேலாக மாறி போகணும். ஆவிக்குரிய இஸ்ரவேலனாய் நாம் மாற வேண்டும். இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு 4 குணாதிசயங்கள் தேவைப்படுகிறது. அதிலே தேவன் பிரியமைக்கிறார். அதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலனுக்கு 4 குணாதிசயங்கள் தேவை. அதிலே தேவன் பிரியம் வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்னன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு பிரியம்தான். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு பிரியம், என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு பிரியம். என்ன ஆசீர்வதி ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபிச்சேன்னா அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு பிரியப்படுகிறார். என்னவா? ஆசீர்வாதத்துக்கு போராடணும்னு அவசியம் இல்லை. என்னது? ஆசீர்வாதத்திற்கு போராடணும். போராடி ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க அப்படி இல்லை. அவருக்கு பிரியமே என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் பிரியப்படுகிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய இஸ்ரவேலனுக்கு 4 குணாதிசயம் தேவைப்படுகிறது. அதிலையும் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அவர் எதுல பிரியமாய் இருக்கிறான்னு சொல்லி பார்க்க போகிறோம். 1, ஆவிக்குரிய இஸ்ரவேலன் நீதியும் நியாயமும் செய்பவனாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் சொல்றாரு, நாம எல்லாரும் நீதி செய்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்ம நீதிமான்களாய் மாற வேண்டும், நீதி செய்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு எது நியாயம் என்று சொல்லி காணப்படுகிறதோ அந்த நியாயத்திலே நம்ம நிலைநிறுத்தப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, நாம நீதி செய்யணும், நியாயமாக இருக்கணும். ஏன் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஒரு பக்கம் பிரியம். ஆனா ஆண்டவர் ஆவிக்குரிய இஸ்ரவேலனை பார்த்து சொல்றாரு, நீ நீதி செய், கர்த்தருக்கு எது நியாயமோ அந்த நியாயத்தை செய்யுங்க. இந்த பிரியத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அது முதல் பிரியம். ஆவிக்குரிய இஸ்ரவேலன் செம்மையானவனாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனுடைய ஜெபத்தை அப்பதான் அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இதை குறித்து நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவன், உத்தமன், உண்மையானவன், அவனுடைய ஜெபத்தை அவர் பிரியப்படுகிறார். அவன் ஜெபத்தை கேட்கறதுக்கு என்ன பண்றாரு? அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு புறம் பிரியம். ஆனா அவருக்கு என்ன நம்மளுடைய குணாதிசயம் பிரியம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நீதியா செய்யுங்க, நியாயத்தை செய்யுங்க, அது எனக்கு பிரியம். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், செம்மையானவர்களாய் நீங்க மாறுங்க. எல்லாத்துலேயும் உத்தம குணாதிசயம். அந்த செம்மையானவனா நம்ம மாறும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். எதெல்லாம் அவருக்கு பிரியம். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க கேட்பாங்க, பாஸ்டர் உங்களுக்கு என்ன பிரியம், என்ன சாப்பாட்டில் ரொம்ப பிரியம். ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நாகர்கோயில் போயிருந்தேன். நாகர்கோயில் போன அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த அம்மா வச்ச பிரியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஐயோ, ஒரு தட்டை வச்சாங்க. எனக்கு இந்த மாதிரி யாரும் பண்ணதே கிடையாது. ஒரு தட்டை வச்சு அள்ளி போட்டாங்க, சாப்பாடை குமிச்சு வச்சாங்க. பாஸ்டர், உங்களுக்கு என்ன வேணும் இந்தாங்க, உங்களுக்கு என்ன வேணும் இந்தாங்க. கடைசியில் நான் பார்த்தேன், அம்மா நீங்கள் ஓரமாக நின்னாலே போதும், எனக்கு உங்களுடைய நேசத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சுற்றி சுற்றி வச்சுட்டாங்க. என்னால் அவங்களுடைய அன்பை தாங்கி அவங்க வீட்டுக்காரர் பார்த்தாரு, அப்பா இந்த மாதிரி நீ வந்து சாப்பாடு போட்டீங்கன்னா அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? அந்த அம்மாவுக்கு ஒரு பிரியம். எப்படியாவது ஒரு ஊழியக்காரருக்கு, அது இந்த ஊழியக்காரர் பாவம், அப்போ தான் நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டு வேற போனேன், பாவம் இந்த ஊழியக்காரர் இங்கே வந்து நான் நிறைய சாப்பாடட்டும் அப்படின்னு சொல்லி சாப்பாடை வச்சு வச்சு முடியவே இல்லை. அவ்வளோ பிரியம். இப்போ பிரியம்னா பிரியமாக இருக்கணும். அந்த தேவன் மேலே பிரியமாக இருக்கிறோம் அப்படின்னா என்னது? நம்ம நீதி செய்வோம், நியாயம் செய்வோம். அப்பா, எங்கள் அப்பாவுக்கு செம்மையாக இருக்கிறது தான் பிரியம். அவருக்கு என்ன பிரியமோ அதில் நேர்த்தியாக என் அப்பாவுக்கு பிரியம், அது என் அப்பாவுக்கு பிரியம். அந்த பிரியத்தை நம்ம செய்யும் பொழுது அப்பா என்ன பண்ணுறாரு? ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அப்பாவுக்கு என்ன பிரியன்றதை பார்க்கணும். அவருக்கு பிரியம்லாம் இதெல்லாம், அவருக்கு பிரியம் ஆசீர்வதிக்கிறது. செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். இன்றைக்கு இந்த ஆண்டில் நீங்கள் செம்மையானவர்களாக மாறிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், என் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா பாஸ்டர்? நீங்கள் ஜெபிங்க பாஸ்டர். சில பேர்லாம் வருவாங்க, என் ஜெபத்தெல்லாம் எங்கே கேட்க போகிறாரு? நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் செம்மையானவங்களாக மாறினீங்கன்னா நீங்கள் என்னையெல்லாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. செம்மையானவர்களாக நம்ம மாறிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆமாம், ஆண்டவர் சொல்லுகிறார் செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியம். அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவிக்குரிய இஸ்ரவேலன் உண்மையாய் நடப்பான், அது தேவனுக்கு பிரியம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையுள்ள மனுஷன். இந்த வருஷம் நிறைய உண்மையா நடங்க. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பார். செம்மையா நடங்க. உங்க ஜெபத்தை கேட்பாரு. நீதியை செய்யுங்க, நியாயத்தை செய்யுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை நம்ம இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். இரவெல்லாம் யாக்கோபு என்ன பண்ணாராம்? இப்போ நம்ம இரவெல்லாம் நம்ம போராடணும். இப்போ எத்தனை யாக்கோபுகள் போராடி இஸ்ரவேலாக மாற போறீங்கன்னு தெரியல. சில டைம் வந்து நம்மளாம் நம்ம குணாதிசயத்தில் சில டைம் யாக்கோபாக இருப்போம். விழித்திரு யாக்கோபே, போராடு போராடு. சில டைம் வந்து அப்படி போராடி செபிக்கும் பொழுது தேவ ஆவியானவருடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த யாக்கோவை குறித்து பார்த்தீங்கன்னா, இவர் உடனே ஆண்டவருடைய நாமத்தை, உங்கள் நாமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். பட்டுன்னு கேட்டார், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு. நான் என் நாமம் எதுவாக இருந்தாலும், என் நாமத்தையே நீ கேட்டுட்டியா? உடனே ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கோ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகா பெரிய ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. இந்த நாமத்தை குறிச்செல்லாம் பேசணும்னா ரொம்ப ஆழமான டாபிக். அப்போ ஆண்டவர் சொல்றார், ஆவிக்குரிய இஸ்ரவேலனுக்கு 4 குணாதிசயங்கள் தேவை. 1, ஆவிக்குரிய இஸ்ரவேலன் நீதியும் நியாயமும் செய்வனாய் இருப்பான். 2வது, செம்மையாய் அவன் இருப்பான், ஏனென்றால் அவனுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். அடுத்தது, ஆவிக்குரிய இஸ்ரவேலன் உண்மையாய் நடப்பான், அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு நம்ம இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்தது, ஆவிக்குரிய இஸ்ரவேலன் அவன் ஒரு தேவனுடைய சபை, ஏனென்றால் அவர் அதில் பிரியம் வைக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலனை குறித்து வேதம் சொல்லுகிறது. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் என் நேசருடையவர் என்றால் என்ன? அது சபையை குறிக்குது. நீங்களும் நானும் ஒரு தேவ ஆலயமாக நம்ம மாறிட்டோன்னு வச்சுக்கிங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம நேசருடையவர்கள். நம்ம சபையை ஆண்டவர் சொல்றார், மனவாட்டியாகிய சபை, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிற. நம்ம ஒரு மனவாட்டியாக மாற, உத்தம மனவாட்டியாய் நாம் மாற வேண்டும். நம்மளாம் யாரும் உத்தம மனவாட்டி, தேவனுடைய சபை. அப்போ தேவனுடைய சபையாய் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலன் இருக்க வேண்டும். நம்ம 4 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. ஆவிக்குரிய இஸ்ரவேலன் நீதியும்
நியாயம் செய்வனாய் இருப்பானாமா. ரெண்டாவது, ஆவிக்குரிய இஸ்ரவேலன் செம்மையானவனாய் இருப்பான். ஏன்னா ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தில் மேலே பிரியம் வைக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலன் உண்மையாய் நடப்பான், ஏனென்றால் அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. அடுத்தது, அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலன் ஒரு சபையாய், ஒரு ஆலயமாய், ஒரு உத்தம மனவாட்டியாக மாறுவான். ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவனுக்கு பிரியம். உத்தமம், எல்லாத்துலேயும் உத்தமம். நிறைய நேரத்தில் நம்ம உத்தமமாக இருக்கிறது கிடையாது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்போ உத்தமனா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் துணை செய்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி இந்த 4 குணாதிசயத்தையும் கேட்டு ஜெபம் பண்ணிட்டு, இந்த 4 குணாதிசயம் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலனுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அவர் எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இல்லை, கண்ணை மூடி அப்பாவை நோக்கி பார்த்து, இந்த 4 குணாதிசயத்தை எங்களுக்கு இந்த ஆண்டில் தாங்க ஆண்டவரே. இந்த 4 குணாதிசயம், நான் நீதி செய்கிறவனாக இருக்கணும், நான் நியாயம் செய்கிறவனாக இருக்கணும், ஏனென்றால் நான் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலன், செம்மையானவனாக இருக்கணும். அப்போ என்னுடைய ஜெபத்தின் மேலே நீங்கள் பிரியம் வைக்கிறீங்க. அடுத்தது, உண்மையாக நடக்கணும். அது உங்களுக்கு பிரியம் இல்லை ஆண்டவரே, அதெல்லாம் உண்மையான குணத்தை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க. அடுத்தது, ஒரு உத்தம மனவாட்டியாய் ஆண்டவரே ராஜா நாங்கள் இருக்க, ஆண்டவரே ஆவிக்குரிய இஸ்ரவேலன் தேவனுடைய சபையாய் நாங்கள் மாற, ஒரு ஆலயமாய் மாற கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு இந்த கிருபையை கொடுக்கும்படியாய், இந்த குணாதிசயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். சபையில் இருக்க ஒவ்வொருவருக்கும் அந்த குணாதிசயத்தை கொடுப்பீராக. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி. கிருபையுள்ள பொற்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன். சரி, இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலனுக்கு கர்த்தர் அநேக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். முதல் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுப்பார். இது ஒரு ஆசீர்வாதம். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்திய சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். முதல்ல ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலனுக்கு இதிலிருந்து ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, எகிப்து என்பது எதை குறிக்கிறது என்றால் பாவத்தின் அடிமைத்தனத்தை குறிக்கிறது. பாவமான வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆவிக்குரிய இஸ்ரவேலனா அழைச்சிட்டார்னா முதல் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி மீட்கிறது. இது ஒரு இது வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞான அர்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஆமாம், சோதம் ஒரு பாவத்தின் நகரமாக இருக்குது. இந்த சோதமுக்கு நிகராக தான் எகிப்தை சொல்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம பாவத்தில், நம்ம எகிப்து என்றால் பாவ கட்டுகளை குறிக்கிறது. பாவம்னா நிறைய பாவத்தில் ஏகப்பட்ட பாவம் இருக்குது. ஒரு சில பாவங்களை பார்ப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வரையும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள்
தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் எவ்வளவோ பாவங்கள் இருக்கிறது. என்னென்ன பாவம்? சில டைம் ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தாலே அது என்னவா, அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அதுவே விபச்சாரம் அப்படின்னா போய் நம்ம பண்ணணும் தேவையில்லை. அது என்னது? கண்ணால் பார்த்தாலே விபச்சாரம். அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எதெல்லாம் பாவம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். அடுத்தது என்னவா? பகை. பகை வச்சாலே அது ஒரு பாவம். இந்த வருஷத்தில் யார் யார் மேலெல்லாம் நீங்கள் பகையாக இருக்கிறீங்களோ எல்லா பகையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணி இனிமேல் எல்லா பகையும் நான் எடுத்து போட்டுடுறேன். நான் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலனுக்குரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் தான் கேட்க போகிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலனுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். பகைகள் வேண்டாம். அடுத்தது என்ன வேண்டாமா? விரோதங்கள். எனக்கு அவன் விரோதி. விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள். அப்புறம் என்னவா? இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் பிரிவினையோடு இருக்கிறீங்களோ நீங்களாம் என்ன பண்ணணும்? பிரிவினையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே பிரிவினையின் ஆவி என்னை விட்டு அகன்று போட்டுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்பாட்ட கேளுங்க, பிரிவினையின் ஆவி என்னை விட்டு அகன்று போட்டு. பிரிவினை வேணாம். மார்க்க பேதங்கள். மார்க்க பேதங்கள்லாம் என்ன? மார்க்கத்தை குறித்தான காரியம். இது நான் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவன் தெரியுமா, நான் இந்த ஆளு, நான் இந்த ஜாதி, அது எல்லாம் என்னது? மாம்சம். ஆவிக்குரிய இஸ்ரவேலன் என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. ரெண்டே ரெண்டு ஜாதி தான் இந்த உலகத்தில் இருக்கு. ஒன்று அசுத்த ஜாதி, இன்னொன்று அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரெண்டே ரெண்டு ஜாதி தான். நம்மளாம் என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. ஆமாம், ஆண்டவரும் அங்கே பரலோகத்தில் போகும்போது ஜாதி பார்ப்பார். கேட்பாரு, ஏஞ்சல் பார்ப்பாரு, அவன் என்ன ஜாதின்னு பாரு. நீங்கள் ஜாதியாக பார்க்குறது இங்கே, அங்கே போனாலும் ஜாதி பார்ப்பாங்க. என்ன ஜாதி? நம்ம ஜாதியா பரலோக ஜாதியான்னு கொஞ்சம் பாரு அப்படின்வாரு. உடனே ஆண்டவரே ஜாதி சான்றிதழில் அசுத்த ஜாதின்னு போட்டிருக்கு, அப்போ நான் வெளியே அனுப்பிடு, கிளம்பு கிளம்பு, நீ எங்கள் ஜாதி இல்லையா, நீ கிளம்பிடு. அடுத்தது யாராவது வருவாங்க, மரியாள் வருவாங்க. இது என்ன ஜாதி பாரு, இது பரிசுத்த ஜாதின்னு எழுதியிருக்கு, அப்போ வா நீ எங்கள் ஜாதி, வா என்னோட வந்து சேர்ந்துக்கோ. பரலோகத்தில் என்ன பார்ப்பாங்க? ஜாதி பார்ப்பாங்க. ஆனால் ஒன்று, இங்கே ஜாதி பார்க்குறவங்க பரலோகத்தில் போய் சேர முடியாது. பரலோகத்திலையும் ஜாதி பார்ப்பாங்க. நீங்கள் உலகத்தில் ஜாதி பார்க்குறீங்களா? நீங்கள் பரலோக ஜாதியாக நீங்கள் மாறுங்க. பரிசுத்த ஜாதியாக நம்ம என்ன பண்ணிடணும்? மாறணும். ஜாதி பார்க்காதீங்க. ஜாதி எப்படி வந்தது சொல்லுங்கள் பார்ப்போம். என்னென்ன தொழில் யார் யார் பண்ணுறாங்களோ அந்த தொழிலை வச்சு என்ன பண்ணிக்கிட்டாங்க? அவங்கவுங்க ஜாதி பிரிச்சுக்கிட்டாங்க. இவங்க இந்த தொழில் செய்கிறவங்க, அவங்க அந்த தொழில் செய்கிறவங்க. ஆமாம், இப்படி தொழிலை வச்சு என்ன பண்ணுறாங்க? ஜாதியை பிரிச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்துட்டு ஜாதி பார்க்க முடியுமா? இப்போ தொழிலை வச்சு ஜாதியை பிரிக்க முடியுமா? இல்லை. எங்கள் அப்பா என் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அவர் இந்தியன் கிறிஸ்டியன் அடிச்சுக்கிட்டு எழுதி விட்டுட்டு போயிட்டார். நம்மளாம் என்னது உண்மையாக இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவன் சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரு. ஆமாம், அப்படி தான் நம்மலாம் இருக்கணும். கிறிஸ்துவன் ஒரு பரிசுத்தமான ஜாதி. ஆமாம், நான் அடுத்த டைம் பிள்ளைகளுக்கெல்லாம் அதில் பரிசுத்த ஜாதின்னு சொல்லி நம்ம என் சர்டிஃபிகேட்டே எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு. பரிசுத்த ஜாதின்னு சொல்லி என் சர்டிஃபிகேட்டு காணாமல் போச்சு. என் சர்டிஃபிகேட்டை தேடி தேடி பார்த்தா அவங்க போயிட்டு போங்கயான்னு சொல்லி அவங்க சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டாங்க. ஆமாம், பரிசுத்த ஜாதியாக நம்ம இருக்கணும். என்ன ஜாதி? அடுத்த டைமில் நான் எழுதணுன்னா பரிசுத்த ஜாதின்னு போட்டுருவேன். இது என்னையா புது ஜாதி, இதை ஆட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி ஜாதியை நான் இந்தியாவிலே பார்க்கல. இன்னுமே கிறிஸ்தவங்களாம் நம்ம என்ன ஜாதின்னு போடணும்? பரிசுத்த ஜாதி. அவ்வளவுதான். ஓ, அவ்வளோ பரிசுத்தமான ஜாதியா? ஆமாம், நம்ம தான் உயர்ந்த ஜாதி. என்ன ஜாதி? ஆண்டவர் சொல்கிறாரு, மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை, இப்படியாப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை, இதுதான் லா,
பரலோகத்திலேருந்து வந்த லா என்ன, இதில் நம்மள்கிட்ட இன்றைக்கி என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்மளே நாம் என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் எப்படி இருக்கணும்னா, இதில் இருக்கிற எந்த பாவத்தையும் நம்மளை சேர விடக்கூடாது. நம்ம ஒரு பரிசுத்த ஜாதியாய் நாம் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. முதல் வாக்கு தத்துவம், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுவிக்கிறார். இன்னைக்கு இந்த எகிப்தின் அடிமைத்தன பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக வேண்டும். இது முதல் வாக்கு தத்தமாய் இருக்கிறது. இரண்டாவது வாக்கு தத்தம், நீங்கள் பரிசுத்த ஜனமாய் இருப்பீர்கள். அது இரண்டாவது வாக்கு தத்தம் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4-6 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுனுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எப்போ ஆண்டவருக்கு சொந்தமா மாறணும்னா, ஆண்டவர் சொல்றார், நீ என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அப்பயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒரே ஒரு ஜாதி தான் இருக்காது. என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. இன்னைக்கு நம்மலாம் என்ன ஜாதியா? பரிசுத்த ஜாதி. ஆமா, பரிசுத்த ஜனமாய் நாம இருக்க வேண்டும். இது ரெண்டாவது கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தமாய் இருக்கிறது, நம்ம பரிசுத்த ஜனம். மூன்றாவது வாக்கு தத்தம், சத்ருவாய் செயல்படும் பிசாசை அதம் பண்ணுவீர்கள். இந்த வருஷம் என்ன பண்ணுவீங்க? சத்ருவாய் செயல்படும் பிசாசை நீங்கள் அதம் பண்ணுகிற கிருபையை வாக்கு தத்தமா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். இதை குறித்து யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில், நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில், நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வாக்கை நன்றாக கேட்டு அவர் சொல்வதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். அப்பனா என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசாசு நம்மளுக்கு விரோதமாக என்ன பண்ணாது? மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு முறை என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு போய் நான் ஊழியம் செய்ய போனேன். அப்போது அந்த பேயெல்லாம் ஆடி சொல்லிச்சு. ஒரு மந்திரவாதி கூடு விட்டு கூடு வந்துட்டான். அவன் சொன்னான், ஏய் நெல்சன், விட்டுற மாட்டேன்டா உன்னைய, அவ்வளோதான், உன்னை கொலை பண்ணிடுவேன், அவ்வளோதான், நீ செத்துருவ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சேனே அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி சொன்னான் என்னை பார்த்து, உன் கதையை நான் முடிச்சிருவேன். எங்கே விளையாண்டுட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் போன கிராமம் ஒரு பெரிய மந்திரவாதிகள்லாம் இருக்கிற ஒரு கிராமம். அங்கே மந்திரவாதம் எப்படி அந்த கிராமத்தில் பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே எப்படி தெரியுமா இடம் வச்சுருப்பாங்க? பொட்டி கடை மாதிரி வரிசை வரிசையாக இருக்கும். வருஷ வரிசையாக எல்லாம் அந்த பொட்டி கடை மாதிரி இருக்கிறதுக்கு முன்னாடிலாம் சாக்கு தொங்க விட்டுருப்பாங்க. உள்ளார ஒரு ஆள் விளக்கு வச்சுட்டு, லைட்டெல்லாம் இருக்காது, விளக்கு மாத்திரம் உள்ளார வச்சுட்டு டேபிளில் வச்சுட்டு உள்ளார யாரோ உக்காந்துருப்பாங்க. ஆப்போசிட்டில் என்னென்ன பேசணுமோ அவங்கெல்லாம் போய் பேசிட்டு வருவாங்க. மோசமான ஒரு கிராமம். அங்கே பார்த்தீங்கன்னா நைஜீரியாலேருந்தெல்லாம் பில்லிசூனியம் கட்டிருப்பாங்க. அப்போனா அந்த இடம் எப்படியாப்பட்ட இடம்னு பாருங்கள். அப்போ அந்த மந்திரவாதி சொன்னால், டே நீ தேவையில்லாமல் என்கிட்ட மோதுற, நீ கிளம்பு அப்படின்னா. நான் அப்போ சொன்னேன், பாரு, நீ என் நிழலை கூட என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. நான் அந்த ஊழியத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு படுத்தேன்னு வச்சுக்கிங்களேன், நடந்ததை சொல்கிறேன். பெட்டில் படுத்திருப்பேன். பெட்டில் படுத்திருக்கும் போது பக்கத்தில் அந்த கதவு சாத்திருக்கும், எங்கள் பெட்ரூம் கதவு சாத்திருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பாய் ஒன்று சும்மா படுக்கிறதுக்காக பாய் வச்சுருப்பான். அந்த பாயை சுருட்டி வச்சுருப்பாங்க சிஸ்டர். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
திடீர்னு ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு அப்படி பார்க்குறேன், பாய் அந்த இடத்துல அப்படியே மேலே போகுது. இந்த ஆள்கிட்ட போனாலே எப்போ பார்த்தாலும் பேயை பற்றி தான் பேசுவான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம டீலிங்லாம் அப்படியே இருந்ததுனால பேய் சொல்ல இவனோட பெரிய தொல்லையாக இருக்குன்னு சொல்லி. ஆமாம், இந்த ஊழியம் வளர்ந்ததுக்கே காரணம் பிசாசு தான். அப்போ என்ன பண்ண, அப்படி திரும்பி பார்ப்பேன் பாருங்க, அப்படியே என்னடா பாய் மேலே பறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்குள்ளார அது என்ன பண்ணும் அப்படின்னா 4 சொல்லட்டு கீழே டபார்னு அடிக்கும். அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருவேன் நான். என்னடா அது புதுசாக இருக்குது. இப்போ உடனே நம்ம வேணால் தூக்கமாக வரும் நம்மளுக்கு. இருட்டறையில் கொஞ்சோண்டு லைட்டு வெளிச்சம், ஜன்னல் வெளிச்சத்தில் ஒரு பாய் அந்தரத்தில் போய் ஒரு 2 ரவுண்ட் அடித்து கீழே போட்டுட்டு போச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அபிஷேகம் இறங்கிடும் இல்லையா? அப்படியே எழும்பி ஒரு டப்புன்னு சோத்திரம் அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுதே இந்த இடத்தை நிரப்புவீராக. அப்படி தான் நடக்கும். நைட்டு 2 மணிக்கெலாம் டப்புன்னு ஆவியானவரை கொஞ்சம் நேரம் போய் நீ அபிஷேகத்தில் நிரம்பு அப்படின்னு சொல்லி விட்டுருவார். சில டைம் பிசாசு கூட நம்மளை நல்லா ஜெபிக்கிறதுக்கும் அபிஷேகத்தில் நிரப்புறதுக்கும் என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணும். ஒரு டைம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து மந்திரவாதம் செஞ்சிட்டாங்க. மந்திரவாதம் செஞ்ச பிறகு நான் வந்து டீமோடு போகிறேன், ஜோம் பண்ணிட்டு போகிறேன். நான் அந்த வீட்டுக்கு குறிப்பிட்ட நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 பிசாசு ஏவி விட்டாங்க. அந்த 100 பிசாசு அங்கே பயங்கரமாக சவால். சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கெல்லாம் ஜோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பில்லி சூனியெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக நான் பார்த்துருக்கேன். என்னென்னா, அப்போ நாங்கள் ஜெபிக்க போகும்போது ஆண்டவர் சொல்லுவார் எந்த இடத்துல இந்த கிரியை இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த வீட்டுக்கு நான் போகும்பொழுது ஒரு சகப்பு துணி ஒன்று கிடக்கும். நீ அவங்க மாடியில் போய் பக்கத்து இடத்துல ஒரு சகப்பு துணி கிடக்கும், அங்கே தான் வந்து என்ன இருக்குது, சூனியம் இருக்குன்னு சொல்லிட்டார். சரி, நான் அந்த வீட்டை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அங்கே போனேன். அதே மாதிரி 3வது மாடியில் போயிட்டு அப்படியே ஜப தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு போனபோது எட்டி பார்க்கும்போது பக்கத்து பிளாட்டு எம்டி பிளாட்டு. அங்கே வந்து ஒரு சகப்பு துணி அப்படியே கடந்தது. உடனே நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இங்கே தாங்க சூனியம் இருக்கு, ஆண்டவர் வரும்போதே வெளிப்படுத்திட்டாரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை எடுத்து அங்கே தெளிச்சிட்டு ஆளில் வந்து உட்காரத்துக்குள்ளேயும் டமார்னு ஒரு சவுண்டு கேட்டது. எல்லோரும் என்ன பக்கத்தில் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி எட்டி பார்த்தா, நான் எந்த இடத்துல ஜப தண்ணியை தெளிச்சனோ அந்த இடத்துல ஒரு அடிக்கு குழி விழுந்திருக்கு. சகப்பு துணியை காணும். ஆவியானவர் சொன்னார், அதுக்கு கீழே மண்டை ஓடும் இருக்குது. அது குரங்கோடைய மண்டை ஓடு. இவங்க ஒரு சபைக்கு போகிறாங்க, அந்த பாஸ்டரை தோண்ட சொல்லுன்னு சொல்லிட்டாரு. அன்றைக்கி சாயந்தரம் ஒரு கன்வென்ஷன் வேறு இருந்தது. அதனால நான் சீக்கிரமாக கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், உங்கள் சபை பாஸ்டரை கூப்பிட்டு அங்கே ஒரு மண்டை ஓடு ஒன்று இருக்கும், அதனால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணிவிட்டு நோண்டி எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்புன பிறகு அந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் அடித்தார். ஐயா, நான் தோண்ட போகிறேன் அப்படின்னாரு. சரி, தோண்டுங்கய்யா, நீங்கள் தோண்டுங்க, ஒரு சின்ன ஜபம் பண்ணிடுங்க அப்படின்னு. ஜபம் பண்ணிவிட்டு அவங்க தோண்ட போயிட்டாங்க. தோண்டும் பொழுது குரங்கு மண்டோடு எடுத்தாங்க. குரங்கு மண்டவோடும் எலும்பையும் எடுத்தாங்க. அப்போ என்னாச்சு, அதை கையில் எடுத்தோடனே கையெல்லாம் நடுங்கி அந்த இடத்துல அவருக்கு ஜுரம் வந்துடுச்சு. ஜுரம் வந்தோடனே அங்கே வீட்டார் எல்லாம் ஃபோன் ஆச்சு, ஐயா அவங்களுக்கு ஜுரம் வந்துடுச்சு ஐயா. நான் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம், நல்ல வேலை நம்ம அங்கே போய் எடுக்கல, அதுக்காக ஸ்தோத்திரம். சரி ஐயா, நீங்கள் தைரியமாக இருங்க, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நல்லா ஜெபிச்சு விட்டுட்டு அவர் 4 நாளாக அவர் ஜுரத்தில் படுத்துங்கந்தார். அன்னைக்கு நைட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கன்வென்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த குறிப்பிட்ட காரியெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன்ப்பா, இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இன்னொரு ரூம்லேருந்து பார்க்குறோம், எங்கள் ஹாலில் இருக்கிற அந்த கதவு தாழ்பால் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்குது. அந்த கதவு பூடி இப்படி திருப்பி கதவு இப்படி திறந்து டம்முன்னு அடிச்சுட்டு போகுது. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? அதனால தான் சொன்னேன், இந்த ஊழியத்தில் என்னென்ன பாடலாம் பட்டேன், எப்படியெல்லாம் நான் ஜோம் பண்ணி இங்கே கோட்டு சூட்டு போட்டுட்டு நின்றுட்டுருக்கிறேன். வேறு கொஞ்சம் பேர் வந்துட்டு இது கோட்டு சூட்டெல்லாம் உனக்கு தேவையானு கேட்குறான். ஆண்டவர் பேசுனார் அப்படின்னு சொன்னால் எந்த ஆண்டவர்றான்னு கேட்குறான் அவன் வேறு.
அடே நீ நான் என்னத்தை சொல்கிறது. ஒரு பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்வா மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பிசாசு சொன்னிச்சு, டேய் நெல்சன், நீ வந்து 40 நாள் ஜெபம் நடத்த போறியான்னு கேட்டுச்சு. ஆமாம், நம்ம பார்த்தா 40 நாள் நம்ம நடத்தணும் இல்லையா? யூடியூப்பில் பண்ணுறான்னா யூடியூப்பில். நான் கேட்டேன், நீ யாருன்னு கேட்டேன். அந்த பிசாசு சொன்னிச்சு, நான் பாதாளத்துலேருந்து எங்கள் மாஸ்டர் என்னை அனுப்புனாருன்னுச்சு. யார் மாஸ்டரா? எங்கள் தலைவர் அனுப்புனார். எதுக்கு அனுப்புனார்? உன்கிட்ட பேசிட்டு வரதுக்கு தான். என்ன பேசணும் சொல்லு. எங்கள் ராஜ்யத்துக்கு ரொம்ப விரோதமாக இருக்கிற, சரிப்பட்டு வராதுன்னு எங்கள் மாஸ்டர் சொல்ல சொன்னார். அப்போ சொன்னிச்சு, உன் பேரை எப்படி கெடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ச்சு. உடனே எனக்கு ஒரு தரிசனம் வந்தது. ஓஹோ, நீ அப்படி கெடுக்கலாம் நீ நினைக்கிறியா அப்படின்னு நினச்சேன். நான் பார்த்துப்பேன் நெல்சா, நான் பார்த்துப்பேன்னு சொல்லிச்சு. சே, என்னடா இது. ஆண்டவர்கிட்ட சில டைம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த பேய்களுடைய தொல்லை என்னால் தாங்க முடியல. ஆண்டவர் சொல்லுவார், உன் கடைசி உன் மண்டை மடிகிற வரையும் இந்த பேய்களோட நீ யுத்தம் பண்ணிட்டு, நீ உத்தமனா என் ராஜ்யத்துக்கு வந்து என்ன பண்ணிடு, பத்திரமா வந்து சேர்ந்துரு. அவருடைய கிருபையும் அவருடைய பலனும் அவருடைய தயவும் நம்மள்கிட்ட இருக்குது. அப்போ அந்த பிசாசு சொல்லிட்டு போச்சு. இப்போ திடீர்னு வந்து ஒரு ஆள் வந்து என்னை பற்றி தப்பாக போட்டான் யூடியூப்பில். தப்பாக என்னை பற்றி பேசி, இவர் ஆண்டவர் பேசாததெல்லாம் பேசிட்டாரு, என்னமோ போட்டான். சரி, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் நேற்று நைட்டு உட்காந்து அவனை மன்னித்து ஜெபிச்சுட்டு நான் இந்த ஆராதனைக்கு நான் கடந்து வந்துட்டேன். இப்போ ஒன்றே ஒன்று, அன்னைக்கு எவன் பேசுனான்னா அவன் மூஞ்சே பிசாசு எனக்கு காமிச்சிடுச்சு. நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி செய்கிறது. இன்னுமே நான் சொல்கிறேன், அவனை யார் வீடியோ போட்டான்னு சொல்லி ஒரு பிசாசை ஆடி சொல்லுதான்னு மாத்திரம் பாருங்க. நான் வேணா சேலஞ்சு பண்ணுறேன். இன்றைக்கி நான் 1ஆம் தேதி சேலஞ்சு பண்ணுறேன். ஆடி சொல்லும் அவனுக்குள்ளார நான் தான் போய் செய்ய வச்சேன்னு சொல்லி அதை வீடியோ எடுக்கலான்னு தான் நான் பிளான் வச்சுருக்கேன். ஆனால் சொல்லும், ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதை சொல்லும் பாருங்க. ஏன்னா இந்த பிசாசுங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஊழியக்காரன் நிம்மதியாக ஜெபிச்சா பிடிக்காது. எப்படி ஜெபிச்சா பிடிக்காது? ஒரு விசுவாசி நிம்மதியாக ஜெபிச்சா அதுக்கு பிடிக்காது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ரொம்ப சமாதானத்தோடு, அப்பா நான் ரொம்ப சமாதானம், பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை நிரப்போம் அப்படின்னா ஆவியானவர் இறங்கி வந்துடுவார். ஆனால் சமாதான கேட உங்களுக்கு உண்டு பண்ணிட்டான்னு வச்சுக்கிங்களேன், இருதயத்தில் ரொம்ப கஷ்டம். ஐயாப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த ஸ்தோத்திரம் கூட என்ன இருக்காதுங்க, நிம்மதியை கெடுத்து தான் உங்கள் ஜெபத்தை அவன் நிர்மூலமாக்குறவனாக இருக்கிறான். ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, 3வது வாக்கு தத்துவம், சத்ருவாய் செயல்படும் பிசாசை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதம் பண்ணுவீங்க. இன்னொரு ஸ்டோரியை சொல்லிவிட்டு அப்படியே நான் வசனத்தை வாசிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசாசெல்லாம் துரத்திட்டு ஒரு முறை என்னாச்சுன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே நடுராத்திரி ஒரு 12:30 மணி இருக்கும். அந்த வாடகை வீட்டில் வந்து சைடில் வந்து கிளாஸ் டோர் இருக்கும். கிளாஸ் டோரில் வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து வந்து ஒன்றா டமடமடமடமான அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி என்ன பண்ணுன்னா பிசாசு அந்த 1 மணிக்கு அந்த மாதிரி அடிச்சுட்டு போகும். உடனே ஒரு அபிஷேகம், உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம் நாங்கள். இது மாதிரிலாம் நிறைய காரியங்கள் பார்த்துருக்கோம். பாருங்கள், ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை சொல்கிறாரு, சத்ருவாய் செயல்படும் பிசாசை நீங்கள் அதம் பண்ணுவீர்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாறணும் அப்படின்னா சத்ருவாய் செயல்படும் பிசாசை என்ன பண்ணுவோமா, அதம் பண்ணுவோம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 22லேருந்து 23, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். ஆண்டவர் எப்படி ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சத்ருவாய் செயல்படுகிற கிரியைக்கு அவர் என்ன பண்ணிடுவார், அவர் விரோதியமாயிருவார். எப்போனா வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியும். அப்போ அந்த கிராமத்தில் சொன்னேன் பாருங்கள், அந்த மந்திரவாத கிராமம், அந்த கிராமத்தில் எனக்கு விரோதமாக சவால் விட்டவன் அந்த பொண்ணு வந்து விடுதலையாக்கி ஞான ஸ்நானம் கொடுத்த அன்னைக்கு மதியானமே அவ்வளவுதான், மூளை சதறி செத்துட்டோம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அங்கே நம்மளுக்காக யுத்தம் பண்ணுறாரு. நீங்கள் உண்மையாக மாத்திரம் வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சத்துருவுக்கு நான் சத்துரு. அவருடைய வாக்கை நீங்கள் பிடிச்சிக்குங்க. வேதம் சொல்லுகிறது, என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெர்சியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அதம் பண்ணுகிற தேவன் பிசாசின் கிரியைகளை என்ன பண்ணுவார், அவரே
அதம் பண்ணுவார். 5வது ஆசீர்வாதம் ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார், மலட்டு கற்பம் இருக்காதாம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். 6வது, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கொடுப்பார். இது 6வது ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்தம். என்னவன் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை யாரு கொடுக்கிறாராம்? அவரு தான் கொடுக்கிறார். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது, எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். அப்பப்ப போகும் பொழுது அந்த மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கப்பா, இந்த கிருபை எனக்கு தாங்க, எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த பயத்தை எனக்கு தாங்க, நான் பயந்து நடக்க வேண்டிய கிருபையை நீங்க தான் எனக்கு தரணும். கேளுங்க, நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். 7வது வாக்குத்தத்தம், சுத்தமான இருதயத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியை நம்ம மீது ஊற்றுவார். இதை குறித்து எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26லேருந்து 27 வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, எப்படியாம் புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, பாருங்க, என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம கேட்கணும். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா, ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை என்னுடைய இருதயத்தில் வச்சு, ஆமா, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்படி செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் உள்ளார வந்துட்டார்னா அவர் கட்டளையின்படி நம்ம நடப்போம். இன்னைக்கு நம்ம எதை தான் கேட்க போறோம்? பரிசுத்த ஆவியை நம்ம கேட்க போகிறோம். ஆமாண்டவரே, நான் உத்தமமாய் நான் நடக்க வேண்டும், பரிசுத்த ஆவியை எனக்கு நீ தாரும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார வந்துட்டார்னா நம்மளை கைட் பண்ண ஆரம்பிச்சார், நீட்டா கைட் பண்ணுவார். சரி, அடுத்தது வேதம் சொல்லுகிறது, 7வது வாக்குத்தத்தம், சுத்தமான இருதயத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியை அவர் ஊற்றுவார். அடுத்தது ஆண்டவர் சொல்றார், சகல ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலனுக்கு கொடுக்கிறார். இதை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 12 வசனம் முடிய வாசிக்க கேட்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இதை இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலனாகிய நம்மளுக்கும் சொல்றாரு. சொல்லுங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்க இந்த சென்னை பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. எந்தெந்த பட்டணத்திலிருந்து இருக்கிறீங்களோ அந்தந்த பட்டணத்துல நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்க வெளியிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். பாருங்க, ஒரு வழியா வருவாங்களா, 7 வழியா
ஓடி போவாங்களா? கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் ஆ. நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. இத்தனை ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க போகிறார். அவருடைய கட்டளைகளின்படி நம்ம நடக்கணும். எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்று ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உங்களை நான் நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த 2025 வருஷத்தில் ஆண்டவரே ராஜா நான் உங்களை நம்புகிறேன். ஆண்டவரே ஆவிக்குரிய இஸ்ரவேலனுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் உமக்கு என்ன பிரியம் என்பதை அவன் அறிந்திருக்கிறான் அல்லவா? அந்த பிரியத்தின்படி நாங்கள் நடக்க நீர் சொல்லி இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். எல்லா ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே இந்த நல்ல ஆண்டவரே 2025 1ஆம் தேதியிலே சபையாய் நாங்கள் ஒன்றிணைந்து உங்களுடைய கிருபையுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கிருபையுள்ளது. ஆண்டவரே ராஜா அந்த கிருபையை நீர் எங்களுக்கு ஊற்றும்படியாக இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே ராஜா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன தெய்வம் இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா ஆசீர்வாதத்தை கேளுங்க. எல்லா வாய்களை திறந்து உங்கள் கட்டளையின்படி நடக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கேட்பீங்களா? உங்கள் கட்டளையின்படி நடக்க எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க. உங்கள் கட்டளையின்படி நடக்க எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாரும் கேட்போமா? கட்டளையின்படி நடக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே ராஜா. ஆம் தகப்பனே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. எல்லாம் கேளுங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தாவே சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கேட்பீங்களா? கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஜெபிக்க போகிறோம், நல்லா ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து இன்னைக்கு எங்கள் மேலே அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. இது மாதிரி ஒரு இரவு நேரம் நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஆமாம், வருஷத்தின் முதல் இரவில் ஆண்டவரோடு ஐக்கியப்படவும், இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரோடு ஐக்கியப்படவும், பல மணி நேரம் தேவனோடு அவருடைய வார்த்தையோடு சம்பாஷிக்கவும் கர்த்தர் கிருபை செய்கிறார் பாருங்க. எல்லாரும் கேளுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதிப்பீராக, எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை நீர் ஆண்டவரே கட்டளையிட்டு கொடுப்பவர் அல்லவா? இன்றைக்கு அப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேளுங்க, உங்களுக்கு இந்த வருஷத்தில் என்னென்ன ஆசீர்வாதம்லாம் வேணுமோ கேளுங்க. எல்லா வாய்களை திறந்து இந்த ஆண்டில் இப்படியாப்பட்ட காரியங்களை என் வாழ்க்கையில் செஞ்சு தாங்க ஆண்டவரே.
நான் உத்தமமாக நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். நல்லா ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இந்த ஆண்டில் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எல்லா அப்பாவை நோக்கி பார்த்து, இயேசுவே நீர் இறங்கும் இத்தனை ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஒரு நிமிஷம் நேரம் கொடுக்குறேன். எல்லாரும் கேளுங்க. எல்லா அப்பாட்ட கேளுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பாடலை பாடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அப்பாவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் தாழ்ந்த சூழ்நிலையில் இருந்து ஆண்டவரே என்னை உயர்ந்த வல்லமை உள்ளவர், நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நாங்கள் உங்களை விடமாட்டோம் ஆண்டவரே சொல்லி ராஜாவை நோக்கி பார்த்து எல்லாரும் கேட்பீங்களா? அக்கினியை நீ கடக்கும்போது ஆறுகளை நீ மிதிக்கும்போது, அக்கினியை நீ கடக்கும்போது ஆறுகளை நீ மிதிக்கும்போது, அக்கினி அணுகாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே, அக்கினி அஞ்சாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை. எல்லா கரங்களை உயர்த்தி அவருள் துணையும் அவருள் துணையும் கேடகமானவர், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்றும் கைவிடுவதில்லை.
உயர்த்தி ராஜாவை நோக்கி பார்த்து இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே ஆவிக்குரிய இஸ்ரவேலனை கர்த்தர் இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார் என்பதை பார்த்தோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே, இன்றைக்கு நான் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலனுக்குரிய தகுதியை நீர் எங்களுக்கு கொடுக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்க போகிறோம். ஏன்னா நீங்கள் ஆசீர்வதித்தாலுடைய நாங்கள் விட மாட்டேன். இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, என் வேலையை நீங்கள் ஆசீர்வதிங்க, என் தொழிலை நீங்கள் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, நாங்கள் வச்சிருக்கிற பொருளெல்லாம் ஆசீர்வதிங்க, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ராஜா. ஆம் தகப்பனே ராஜா, பெரிய ஆசீர்வாதம் நீர் தான் எங்களுக்கு. ஆண்டவரே, நீரே எங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே ராஜா, இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஆசீர்வதித்து இருக்கிறேன். தேவ பலத்தினால் நிரப்பி இருக்கிறேன். அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. மீதியான வேலையை நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராங்க. இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.